ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்யா வேர்ல்ட் சேனல். இன்றைக்கி வெனஸ்டே காலையிலே ஒரு 4:30க்கெலாம் எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஒரு குட்டியாக கெட் ரெடி வித் மீ தான். ஸோ எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து 2வது மொட்டை அடிக்கிறதுக்காக சமயபுரம் மாரியம்மன் கோயில் போகலான்னு சொல்லிட்டு காலையிலே வந்து கிளம்பிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாலாத்தி குடிச்சிட்டு பாப்பாவும் கிளம்பிட்டு நாங்கள் வந்து வீட்டில் இருந்து ஒரு 6:30க்கு மேலே கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் கோயில் ரீச் ஆனதும் ஃபஸ்ட்டு டோக்கன் வாங்க போயிட்டோம் மொட்டை அடிக்கிறதுக்கு. ஸோ டோக்கன் வாங்கிட்டு மேலே போயிட்டு மொட்டை அடிக்க போயிட்டோம். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கவே விடல, செம்ம அழுக துள்ளி முண்டிக்கிட்டே இருந்தால் அவங்களாலேயும் அடிக்க முடியல. எப்படியோ கஷ்டப்பட்டு மொட்டை அடிச்சிட்டாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பாப்பா குளியாட்டிட்டு ட்ரெஸ்லாம் போட்டுட்டு சந்தனம்லாம் அப்பிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சாமி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ கை குழந்தெல்லாம் வச்சுருந்தோம்னா வடக்கு வாசல் வழியாக நம்ம ஃப்ரீயாகவே உள்ளே போயிடலான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 60 ஏஜுக்கு மேலே இருந்தாலும் ஆதார் கார்டை காமிச்சிட்டு வந்து நம்ம போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு வடக்கு வாசல் வழியாக நாங்கள் போய் சாமியை வந்து தரிசனம் பண்ணி முடிச்சுறதுக்கு 9 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஸோ வர வழியிலே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் தோசையும் பூரியும் வாங்கிட்டு வந்து வீட்டிலையே சாப்பிட்டோம். ஹோட்டல்லலாம் சாப்பிட முடியாது கை குழந்தைய வச்சுட்டு, அதனால் சொல்லிவிட்டு வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாமனாருக்கும் எனக்கும் ஒரே சேம் டேட் வந்து June 18 எங்களுக்கு 2 பேத்துக்கும் பர்த்டே. ஸோ இன்றைக்கி லன்ச் ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணியும் சிக்கன் 65 அதுக்கப்புறமேட்டுக்கு மட்டன் குழம்பு தான். அத்தை வந்து தான் இதெல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இடையிலே வந்து குட்டி பாப்பா ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க, உரம் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து என்னால் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து எடுக்க முடியல, கண்டினியூ பண்ண முடியல. பிரியாணி செஞ்ச வீடியோவும் அதுக்கப்புறம் சிக்கன் 65 போட்ட வீடியோலாம் என்னால் எடுக்கவே முடியல. ஸோ கடைசியாக பிளேட்டில் வைக்கிறத மட்டும் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். ஏன்னா பாப்பா அழுதனால ஒன்றும் பண்ண முடியலை. அந்த வீடியோவும் கொஞ்சமாக எடிட் பண்ணி போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அத்தை வந்து எல்லா சமையல் வேலையும் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.